பிரைஸ் தி லார்ட். அன்பரும் இன்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த நாட்களிலே நாம் உபவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரத்யேகமாக மோசேவனுடைய உபவாசங்களை குறித்து, மோசே ஏறெடுத்த முதல் உபவாசத்தை குறித்தும், மோசே ஏறெடுத்த இரண்டாவது உபவாசத்தை குறித்தும் தியானித்தோம். இன்றைக்கு மோசே ஏறெடுத்த மூன்றாவது உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கலாம். யாத்திராகம புத்தகம் 34வது அதிகாரம் 28வது வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், முதல் முறையாக தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவர் முதல் முறை உபவாசம் மேற்கொண்டார். இரண்டாவது முறை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து அதை தொழுது கொண்டு பாவம் செய்தபடினாலே அவர்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும்படியாக தேவ சமூகத்தில் மன்றாடவும் திறப்பில் நிற்கவும் பரிந்து பேசவும் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அந்த உபவாசத்தின் பயனாக தூதனானவர் மோசேவோடு கூட நடக்கும்படியாக காணப்படுவார் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றார். இந்த மூன்றாவது உபவாசம் எதற்கு என்று சொன்னால், இப்பொழுது அவர் மீண்டுமாக தேவ பர்வதத்தை நோக்கி கடந்து செல்லுகிறார். நீங்கள் யாத்திராகம புத்தகம் 34வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின பலகைக்கு ஒத்த 2 பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அதாவது இப்பொழுது மோசே தேவன் கொடுத்த அந்த கற்பனை மற்றும் பிரமாணங்களை உடைய அந்த கற்பலகையை உடைத்து போட்டுவிட்டார். இப்பொழுது மீண்டுமாக ஆண்டவர் அழைக்கிறார், நீ மீண்டுமாக சீனாய் மலைக்கு வா, இந்த முறை நீ கற்பலகைகளை நீ இழைத்து கொண்டு நீ வா என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், மூன்றாவது முறையாக தேவ பர்வதத்திற்கு அவர் ஏறுகிறார். இப்போது அங்கே அவர் 40 நாள் இருந்து அவர் அவர் எடுத்துக்கொண்டு போன அந்த கற்பலகைகளில் மீண்டுமாக தேவனுடைய அந்த கற்பனைகளையும் பிரமாணங்களையும் அந்த 10 கட்டளைகளையும் உடன்படிக்கையுமாக அவர் பெற்றுக்கொண்டு மீண்டும் திரும்பி வருகிறார். இதைத்தான் நம்ம உபாகம புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலையில் மேல் என்னிடத்தில் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியில் வைப்பாயாக. அப்படியே நான் சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகளுக்கொத்த 2 கற்பலகைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்னி நடுவிலிருந்து உங்களுக்கு விரும்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் அதில் வைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த முறை அவர் உபவாசம் இருந்ததின் நோக்கம், இழந்து போன தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ள, அந்த கற்பலகைகளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த தேவ திட்டத்தை, அந்த கற்பனைகளை, அந்த பிரமாணங்களை, அந்த உடன்படிக்கையை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள. ஆக அவர் முதல் முறை தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய நடத்துதலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தகுதியடைய அவர் உபவாசம் இருக்கிறார். இரண்டாவது முறை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக உபவாசம் இருக்கிறார்.
மூன்றாவது முறை இந்த உபவாசம் இழந்து போன தேவ திட்டத்தை, அந்த கற்பனைகளை, பிரமாணங்களை, அந்த உடன்படிக்கையை அந்த கற்பலகைகளிலே எழுதி பெற்றுக்கொள்ளும்படியாக கீழிருந்தே கற்பலகைகளை அவர் தயார் செய்து அதை மீண்டும் உடைக்காதபடி அதை ஒரு பெட்டியிலே வைத்து கொண்டு வரும்படியாக ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு பெட்டியை செய்து வா என்று சொல்லி. அப்போது அவர் மீண்டும் உடைக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டியிலே தேவன் கொடுத்த அந்த கற்பனைகளை, பிரமாணங்களை, உடன்படிக்கையை அந்த பெட்டியிலே வைத்து அவர் கொண்டு வருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆக நாம் எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும்? மோசேயினுடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக, ஜனங்களை தேவனுடைய திட்டத்திலே நடத்துவதற்காக, இரண்டாவது ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக, மற்றவருடைய பாவ நிவர்த்திக்காக தேவ தூதனானவர் நடத்த வேண்டும் என்பதற்காக, அது மட்டுமல்ல இழந்து போன தேவ திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ள. நாமும் நம்முடைய கடந்த நாட்களிலே மோசேவை போல அவசரப்பட்டு தேவ திட்டத்தை உடைத்து போட்டிருப்போம். எப்படி அந்த கற்பலகைகளை மோசே உடைத்து போட்டாரோ அதே போல நாமும் உடைத்து போட்டிருப்போம். அந்த தேவ நடத்துதலை இழந்து போயிருப்போம், அந்த கற்பனைகளை இழந்து போயிருப்போம், அந்த உடன்படிக்கையை இழந்து போயிருப்போம், அந்த பிரமாணத்தை இழந்து போயிருப்போம். நாமும் மோசேவை போல உபவாசம் இருந்து அந்த இழந்து போன நமக்குண்டான அந்த தேவ திட்டத்தை, அந்த கற்பலகைகளை, அந்த கற்பனைகளை, அந்த பிரமாணங்களை, அந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் மோசேவை போல உபவாசம் இருப்போம். கடந்த நாட்களிலே இழந்து போன நமக்குண்டான தேவ திட்டத்தை இந்த உபவாசத்தின் மூலமாக மீண்டும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னும் உபவாசத்தை குறித்து, மற்ற தேவ மனிதர்கள் ஏறெடுத்த உபவாசத்தை குறித்து நாம் வருகிற நாட்களிலே தியானிக்கலாம். தேங்க்யூ.